ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொரியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு சாட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கடையில் போய் எதுவுமே வாங்க தேவையில்லை, வீட்டில் இருக்கிற பொருளே போதுமானது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி சாட் ரெசிப்பியை வீட்லேயே செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வயிறும் ஃபுல்லாகும், ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதுவும் ஆயுத பூஜைக்கு வாங்கின மீந்து போன பொரி இருந்தாலே போதுங்க இந்த சாட் ரெசிபி செய்கிறதுக்கு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவு பொரியை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இது கூட வேக வச்ச வேர்க்கடலை அது 1 கப் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுனாலும் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு கேரட்டை மட்டும் நல்லா பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா துருவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ஒரு அரை தக்காளி பழம் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பழம் மட்டும் சேர்த்துருக்குறேன். அந்த ஸ்கின்னோட பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன். இது கூட சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிளகும் சீரகமும் சேர்த்து ஒன்றா உணுக்கி பொடி பண்ண பவுடர் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சாட் மசாலா ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட கொத்தமல்லி பொடி பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரோட்டோரமாக காரப்பொடியெலாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் செய்வாங்க. சாட் மசாலாவுக்கு பதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸ் சேர்க்குறதா இருந்ததுன்னா கடைசியில் சேர்க்கலாம். இது கூட காய்கறி உங்களுக்கு வேணுன்ற காயெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம், கார்ன் இருந்ததுன்னா கார்ன் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோடனே ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் அதை மட்டும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுறேன். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சாப்பிட்றதுக்கு பிளேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையான ஒரு சாட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு சாட் ரெசிபி செய்திருக்கிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்துட்டோம். இந்த டேஸ்டான ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செய்து பாருங்கள். பொரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனே பொரி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொரியை வச்சு சாட் ரெசிப்பியை இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.